குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜியில் நுண்ணறிவு கோட்பாடுகளை கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதில் ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி, நுண்ணறிவு வளர்ச்சி, பல்காரணி, நுண்ணறிவு படிநிலை, ஸோ இந்த ஆறும் யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒற்றை காரணி அப்படி பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் பீனே. ஒற்றை காரணியை நிறுவியவர் ஆல்பர்ட் பீனே. இரட்டை காரணியை கண்டறிந்தவர் ஸ்பியர்மேன். அதாவது 2 ஃபேக்டர் 3. ஒற்றை காரணி அப்படின்னா 3 ஃபேக்டர், இரட்டை காரணினா 2 ஃபேக்டர். ஸ்பியர்மேன். குழு காரணி கண்டறிந்தவர் தர்ஸ்டன். குழு காரணி கண்டறிந்தவர் தர்ஸ்டன். நுண்ணறிவு வளர்ச்சி H.E. கேரட் என்பவர் நுண்ணறிவு வளர்ச்சி வடிவமைத்தவர். பல்காரணி தார்ண்டைக். பல்காரணி கோட்பாடு அப்படின்னா தார்ண்டைக். நுண்ணறிவு படிநிலை சீரில்பர்ட் மற்றும் வெர்னர். ஒற்றை காரணியை ஆல்பர்ட் பீனே, இரட்டை காரணி அதாவது மோனோ ஃபேக்டர், 2 ஃபேக்டர் தர்ஸ்டன். குழு காரணி நுண்ணறிவு வளர்ச்சி H.E. கேரட். பல்காரணி கோட்பாடு தார்ண்டைக். நுண்ணறிவு படிநிலை சீரில்பர்ட் மற்றும் வெர்னர். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ரீகால் பண்ணிக்கங்க ஒரு முறை. ஊக்க கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு ஒன்று இயல்பூக்க கொள்கை. இயல்பூக்க கொள்கையை நிறுவியவர் மக்டூகல் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ். உந்த குறைப்பு கோட்பாடு நிறுவியவர் ஹல். படிநிலை தேவை கோட்பாடு ஆபிரகாம் மாஸ்லோ. ஓகேவா. இயல்புக்க கொள்கை வில்லியம் ஜேம்ஸ் மக்டூகல். உந்த குறைப்பு கோட்பாடு ஹல். படிநிலை தேவை கோட்பாடு ஆபிரகாம் மாஸ்லோ.